என்னாகும் 18:21. இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளை செய்கிறது அவளுடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்றார். சரி, இந்த லேவி கோத்திரம் இப்ப என்ன நம்பி வந்தாச்சு? எந்த வேலைக்கும் போக வேண்டியதில்லை, கோயிலுடைய வேலையை பார்த்தா போதும்னு சொல்லிட்டார் கர்த்தர். ஆமா, அவங்களுக்கு இப்போ சம்பளம், அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேல் பாருங்க, அந்த வேலையை செய்வதற்கு இஸ்ரவேலுக்குள்ள எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மற்ற எத்தனை கோத்திரம் இருக்கு? 11 கோத்திரம். அவங்க எல்லாரும் சேர்ந்து, பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்த லேவியராகி அந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க? தசமபாகம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு காணிக்கை, அதுதான் அவங்களுக்கு வருமானம், அதுதான் அவங்களுக்கு சம்பளம். அதுதான் ஆண்டவர் பிடிச்சு விட்டார். சரியா? இப்போ 12 கோத்திர மக்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கோத்திர மக்கள் தேவன் தனக்காக தெரிந்து கொண்டாரு. இப்போ அவங்களுக்கு வருமானம் வேணும்ல, இன்கம் வேணும்ல. அதனால இந்த 11 கோத்திரத்தில் உள்ள மக்களும் தசமபாகம், ஆடு வச்சிருந்தாலும் சரி, மாடு வச்சிருந்தாலும் சரி, என்ன கொடுக்கறதா இருந்தாலும் சரி, மூட்டையா 100 மூட்டை விளைஞ்சி போச்சு, என்ன செய்யறது அப்படின்னா 10 மூட்டையை கொண்டு வந்து எங்கே கொடுக்கணும்? கோயிலில் கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த ஆசாரியர் எடுத்து வச்சுக்கிடுவார். சபைக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி அவங்க குடும்பங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ பார்த்தல 85,000 பேர் ஆகி போச்சுல. அவ்வளோ பேரும் சாப்பிடணும், அவ்வளோ குடும்பமும் பிழைக்கணும். அதனால அவங்களுக்கும் பிழைப்புக்காக தேவன் என்ன செஞ்சாரு? ஜனங்களுடைய 11 கோத்திரத்தினுடைய தசம்பாகத்தையும் இந்த ஒரு கோத்திரத்துக்கு கொடுத்து அவங்களுக்கு சம்பளமா வச்சு ஆண்டவர் பராமரிச்சார். சரியா? ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியா செஞ்சார். சரியா? சரி, இன்றைக்கு பாஸ்டருடைய சம்பளம் தசமபாகம் ஆகும். இன்றும் பாஸ்டருடைய சம்பளம் என்னது? தசமபாகம் தான் அவருடைய சம்பளம். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா?